எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம சாக்கமோட்டோ டேஸோட எபிசோட் 7 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நீங்க பார்த்தலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோவோ ஏய் அதாவது அவரோட வைஃப் அவங்க பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. கடையில பாத்தீங்கன்னா வெறும் ஷின்னன் லூ தான் இருக்காங்க. சாக்கமோட்டோட வைஃப்க்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் தான் எப்படி இவங்க 2 பேர் வந்துட்டு கடை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு சொல்றாரு அதெல்லாம் வந்துட்டு அவங்க பாத்துக்குவாங்க விட்டுரு. இந்த சைட்ல ஷின்னோ லூவோ வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லூ பாத்தீங்கன்னா எப்பவுமே ஷின்னோட ஏப்ரான் தான் போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பா. இதால இருந்தே வந்துட்டு ஷின்னுக்கு ரொம்ப கோவம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாக்கமோட்டோ இல்லனா நான் தான் இங்க இன்சார்ஜ் அப்படின்னு ஷின் சொல்றா. இத கேட்டு லூ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா ஏன் இந்த ஷின்னு பையன் வந்துட்டு சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது அவன் நினைச்ச உடனே பாத்தீங்கன்னா ஷின் வந்துட்டு மைண்ட் ரீட் பண்ணுவால. இதை தெரிஞ்சுக்கணும் அவன் வந்துட்டு லூ கிட்ட என்ன சொல்றான்னா உனக்கு எதனா சொல்றதுக்கு இருந்துச்சுன்னா என்கிட்ட நேருக்கு நேரா சொல்லு. இதுக்கு லூ வந்துட்டு என்ன சொல்றான்னா நான் நினைக்கிறதுல வந்துட்டு நீ மைண்ட் ரீட் பண்ணாத, உனக்கு வந்துட்டு வெக்கமா இல்லையா. மாஷிமா வந்து இவங்க 2 பேர் கிட்ட கேட்கறாதுனா சாப்பிட்டு இருக்கா எனக்கு பசிக்குது கொடுங்கன்னு. ஆனா இவங்க 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லூ வந்துட்டு ஷின்னு மேல ஒரு பன்னு வந்துட்டு தூக்கி போட்டுட்டு என்ன சொல்றானா உன்னால இருந்து நல்ல ஒழுங்காவே ரிலாக்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, எப்பவுமே நீ வந்துட்டு மத்தவங்களோட மைண்ட் படிச்சுட்டே இருக்க. இதை கேட்டோன்னே ஷின்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பெஜாரா ஃபீல் ஆயிடுது. இதால இருந்து அவன் கடை விட்டு வெளியே போறான். கடையில வந்துட்டு லூ யோசிச்சுட்டு இருக்கான் நான் வந்துட்டு ஷின் கிட்ட அவ்வளோலாம் வந்துட்டு பேசியிருக்க கூடாது. அப்பதான் வந்துட்டு 4 பசங்க ஹெல்மெட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ரவுடி தான். லூ வந்துட்டு ஒரு ஏப்ரான் போட்டுட்டு இருப்பால அது வந்துட்டு ஷின்னு தான். அதோட நேம் டாக் பார்த்துட்டு இந்த ரவுடி எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவ தான் வந்துட்டு ஷின்னு எங்க கூட வான்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த ரவுடி பசங்கள கேங்கோட லீடர் வந்துட்டு டனாக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குட்டி பையன் வந்துட்டு லேப்ல இருந்து 11 இயர்ஸ்க்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டான். இப்போ இந்த டவுன்ல தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவனோட முடி கலர் கூட தெரிஞ்சிருக்கு. இந்த குரூப்போட டிரைவர் அதாவது செபா நம்ம வந்துட்டு மிஸ்டேக்கா வேற யாரையோ வந்துட்டு கட்டிட்டு வந்துடல. அதுக்கு டனாக்கா வந்துட்டு கோவமாவே சொல்லிட்டு இருக்கான். அந்த நேம் டாக வந்துட்டு படி ஷின்னு தானே போட்டிருக்கு, இவ்வளவு வந்துட்டு யோசிக்காத, நம்ம கரெக்டா தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த சீன்ல ஒரு லேப் காட்டுறாங்க. இந்த லேப்ல பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் பவர்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் போயிட்டு இருக்கோம். இங்க தான் வந்துட்டு ஷின்னுக்கு கூட அவனோட மைண்ட் ரீடிங் பவர்ஸ் வந்துட்டு வந்திருக்கோம். சொல்ல போனா இவ மட்டும் தான் வந்துட்டு இந்த லேப்ல இருந்து இந்த மாதிரி ஒரு பவரை கொண்டு போயிருப்பா. டனாக்கா வந்துட்டு போகும்போதே சொல்லிட்டு போயிட்டு இருக்கா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ற, ஏன்னா நீ மைண்ட வந்துட்டு ரீட் பண்றேன்னு தெரிஞ்சோடனே உன்னை வந்துட்டு அவங்க கேவலமா பார்க்க மாட்டாங்களா, வேஸ்ட் லைஃப தான் நீ வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்க. இந்த மாதிரி ஷின் பத்தி தப்பா பேசும்போது லூக் வந்துட்டு ரொம்ப கோவம் வந்தது. அப்புறம் டனாக்காவை வந்துட்டு அவ ஒதுக்கிறா. அவ என்ன சொல்றானா ஷின்னு வந்துட்டு ஒரு டம் பர்சனா இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி ஆள் இல்ல, அவன் டிஃப்ரெண்டா இருந்தா என்ன, அவனால வந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாதா என்ன. அப்பதான் வந்துட்டு டனாக்காக்கு ரியலைஸ் ஆகுது அவன் வந்துட்டு ஷின் இல்ல, அவ பேரு லூன்னு. செபா கூட சொல்றா நான் சொன்னதானே நீங்க வந்துட்டு ராங் பர்சனை வந்துட்டு கட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் சீன்ல வந்துட்டு ஷின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கானு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் லூ கிட்ட பேசக்கூடாதுன்னு. கடவுள போகும்போது பார்த்தா அங்க லூவே இல்ல. கீழே பார்த்தா கண்ணாடி ஒஞ்சிக்கு எடுக்கு. சாக்கமோட்டோ கூட அங்க வந்துடுறாரு அவங்களோட ஃபேமிலி கூட. ஷின்னு வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா. சாக்கமோட்டோ என்ன பண்றாருன்னா அவரோட போன் வந்துட்டு புல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காரு. என்ன பாத்துட்டு இருக்காருன்னா லூவோட லொகேஷன் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாரு போன் பார்த்தனே. ஏன்னா அந்த நேம் டாக்ல வந்துட்டு ஜிபிஎஸ் டிராக்கரை வந்துட்டு இவரு மாட்டிட்டு இருப்பாரு. இவங்க யாருக்கும் தெரியாதவே. இந்த சைட்ல டனாக்கா வந்துட்டு பயந்துட்டு இருக்கா. ஏன்னா இவங்க ஷின்ன வந்துட்டு கட்டிட்டு வரல, வேற யாரோ தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா பாஸ் வந்துட்டு அவங்க எல்லாரையும் வந்துட்டு கொலை பண்ணிடுவாரு. அதுக்காகவே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டு பொய் சொல்லிடலாம், இதுதான் வந்துட்டு நிஜமான ஷின்னு. இதுக்கு செபா வந்துட்டு சொல்றா டே முட்டா பயலே, இது வந்துட்டு ஒரு பொண்ணு பிளஸ் ஹேர் கலர் கூட வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு பாரு. லூக் வந்துட்டு பெஜாரா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ ஷின்ன வந்துட்டு தேவையில்லாத திட்டான்னு. பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோவோ ஷின்னு மேகத்திலே வந்துட்டு பறந்துன்னு புல்லட்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டி கிட்ட போயிட்டு சாக்கமோட்டோ சொல்றாரு அந்த பொண்ணு வந்துட்டு என்னோட எம்ப்ளாயி, நான் வந்துட்டு அவளை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். அங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஷின்ன பாக்குறாங்க. ஓ இவத்தான் வந்துட்டு நிஜமான ஷின்னு, நம்ம எப்படின்னா வந்துட்டு லேபுக்கு போறதுக்கு முன்னாடி கட்டின்னு போயிடணும். ஷின்னுக்கு கூட தெரிய வருது இவங்க எல்லாரும் வந்துட்டு லேப்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்னு. 3 கார்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட பைக்ல இருந்து கீழே இறங்கி வராங்க. சாக்கமோட்டோ வந்துட்டு ஒருத்தனை வால் மேல கிக் பண்றா. ஷின்னு வந்துட்டு ஒரு ட்ரக் மேல ஏறிட்டு வேற கார்டு மேல வுட்ட வந்துட்டு தூக்கி போடுறா. ட்ரக் டிரைவர் என்ன நினைச்சிட்டு இருக்கானா யாரோ வந்துட்டு பிலிம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சாக்கமோட்டோ வந்துட்டு வேற கார்டு மேல பைக் ஏத்திரா. இப்போ விட்டுக்கிறது வந்துட்டு 2 கார்டு மட்டும் தான். லூ வந்துட்டு சொல்லிட்டே இருக்கா சாக்கமோட்டோ வந்துட்டு கோவப்படுத்திடாதீங்க, மரியாதையா வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டனாக்காக்கு வந்துட்டு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஷின்னு கூட பாத்தீங்கன்னா அந்த வேன் மேல வந்துட்டு ஏறி வந்துடுறா. டனாக்கா வந்துட்டு செபா கிட்ட கேட்கறா எதனா பண்ணுடான்னு. செபா என்ன பண்றானா அவனோட ஹெல்மெட் வந்துட்டு கட்டிட்டு வேன் மேல ஏறா. அவன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சூட் வந்துட்டு போட்டுட்டு இருப்பா எப்பவுமே. அது வந்துட்டு அவனை இன்விசிபிளா டர்ன் பண்ணும். இந்த மாதிரி இன்விசிபிள் ஆயிட்ட பிறகு ஷின்ன வந்துட்டு வச்சிடறா வேன்ல இருந்து. சாக்கமோட்டோவை தாக்குறா ஷின். ஆனா சாக்கமோட்டோக்கு கிளியரா தெரிஞ்சுது. செபா வந்துட்டு கத்தி எடுத்துட்டு ஃபியூல் டேங்க்ல வைக்கிறா. இப்போ என்னாவோ பைக் வந்துட்டு ஃபயர் பிடிக்கல, அதால இருந்து சாக்கமோட்டோ வந்துட்டு பைக் ஸ்டாப் பண்ணிடுறாரு. கடைசியா வந்துட்டு இவங்களால ஷின்ன பிடிக்கவே முடியல. இந்த சைட்ல சாக்கமோட்டோவோ ஷின் வந்துட்டு ரோட் சைட்ல உட்காந்து இருக்காங்க. லூவோட ஜிபிஎஸ் சிக்னல் கூட இப்ப காட்ட மாட்டேங்குது. ஷின் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லேப்ல தான் வந்திருக்காங்க, நான் வந்துட்டு லேப்ல தான்
வளர்ந்து அங்க இருக்கிற ஜனங்க வந்துட்டு என்கிட்ட ரொம்ப கைண்டா லவ்விங்கா இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த லேபை வந்துட்டு பாக்கலான்னு போறாங்க. அந்த லேப் பாத்தீங்கன்னா மியூசியம் கீழே தான் இருக்கு. அங்க வந்துட்டு 2 பொண்ணுங்க இவங்க கிட்ட டைனோசரஸ் மாஸ்க் குத்துட்டு போட்டோ எடுத்துக்கலாம்லாம் கேக்குறாங்க. ஷின் வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றா ஒரு சீக்ரெட் என்ட்ரன்ஸ் இருக்குது பேஸ்மெண்ட்க்கு. அடுத்த சீன்ல லூவோ வந்துட்டு டனாக்காவோ செபாவோ கூட்டின்னு போயிட்டு இருக்காங்க லேப் உள்ள. அப்போ ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான் ரெயின்டீர் மாஸ்க் போட்டுன்னு. பார்த்தா அவனோட பேர் கூட பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரெயின்டீர் தான். கண்டிப்பா இந்த பொண்ணை பார்த்துட்டு ரெயின்டீர் வந்துட்டு இவ ஷின்னு வந்துட்டு நினைச்சிருக்க மாட்டாரு. இது ஷின்னே இல்ல, நான் வந்துட்டு உன்னை ஜெயில போடுறேன்னு டனாக்காவை தூக்கி ஜெயில போட்டுறாரு. செபா கிட்ட வந்துட்டு சொல்றாரு நீ வந்துட்டு ஷின்ன கண்டிப்பா புடிச்சி ஆகணும், நம்ம பாஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னு தெரியும் தானே. அதாவது இந்த ரெயின்டீர்க்கே ஒரு பாஸ்க்கிறாரு. கடைசியா இவங்க 2 பேரும் வந்துட்டு பேஸ்மெண்ட்க்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் ஸ்டாச்சு இருக்குது. ஷின் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் போடுறான், ஆனா அது வந்துட்டு கரெக்டா இல்ல. இதால இருந்து செக்யூரிட்டி சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த பேரோட வாயில இருந்து கன்னு வருது. இது அட்டாக் பண்ணும் போதே சாக்கமோட்டோ வந்துட்டு அந்த பேரோட கழுத்தையே வந்துட்டு வச்சிடறாரு. வேற பேர் கூட அட்டாக் பண்ணும்போது ஷின் வந்துட்டு ஸ்பியர் வச்சுன்னு அதோட தலையை வந்துட்டு இருக்கிறான். அந்த லேபுக்கு என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைனோசரஸ் ஃபாசில் தான் இருக்குது. ஆனா இது வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல சாக்கமோட்டோ என்ன நினைக்கிறாரு சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைனோசரஸ் பார்த்தால வந்துட்டு ரொம்ப இஷ்டம். சோ நான் வந்துட்டு இதை கொலை பண்ணாத, டேமேஜ் பண்ணாத, எப்படின்னா எங்க பொண்ணு கிட்ட காட்டணும்னு அந்த டைனோசரஸ் அட்டாக் பண்றாரு. ஆனா அதை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணாத வந்துட்டு ட்ரை பண்றாரு. ஆனா அந்த டைனோசரஸ் வந்துட்டு ரொம்ப வைலண்டா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஷின் வந்துட்டு இந்த டைனோசரஸோட வாய் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் இருக்கு, அதுதான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்துட்டு சாக்கமோட்டோ கிட்ட சொல்றான். யூரோ என்னவோ கன்னெல்லாம் வச்சு ட்ரை பண்றாரு இந்த டைனோசரஸை டேமேஜ் பண்ணாது எதனா பண்றதுக்கான ஒண்ணுமே ஆகுறது இல்ல. இது அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதால அதோட வாயில இருக்கிற டிவைஸை வந்துட்டு பஞ்ச் பண்ணிடுறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒஞ்சுது. லேபுல பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு கார்ட்ஸ் புடிச்சு வச்சுன்னு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட்க்கு வந்துட்டு 3 நாளைக்கு தூங்கவே இல்லையாமா. இந்த சயின்டிஸ்ட் இஷிகாவா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அந்த கார்டு கிட்ட, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பான்னு. அதுக்கு இந்த கார்டு வந்துட்டு இஷிகாவாவை சுடுறதுக்கு வராரு. பட் அங்க சாக்கமோட்டோவோ ஷின்னும் வந்துடுறாங்க. அப்புறம் அந்த கார்டையும் வந்துட்டு அடிச்சு தள்ளிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு ஷின்னை ரெகக்னைஸ் பண்றாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு அங்கதான் வந்திருப்பா. இந்த லேபோட தலைவர் எங்கன்னு ஷின்னி கேக்குறாரு. இதுக்கு இஷிகாவா வந்துட்டு சொல்றாரு அவர் வந்துட்டு ஜெயிலுல இருக்கிறாரு கீழே. 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெயின்டீரோட அடியாளுங்க எல்லாம் வந்துட்டு இந்த லேபை புடிச்சுக்கினாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கன்ஸ் அப்புறம் கத்தியெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சாமா. அதால இருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு புது டூல் வேணுமாயிடுச்சா எல்லாரும் கொலை பண்றதுக்கு. அன்னைக்குல இருந்து அவங்க தான் வந்துட்டு இந்த லேபே நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லாரையும் கொடுமை பண்ணி. ஷின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா லூவை வந்துட்டு காப்பாற்றணும்னா நம்ம நிறைய பேரை வந்துட்டு அடிக்கணும். அங்க வந்துட்டு ரெயின்டீரோட எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு வராரு ஹொரிகுச்சி. இதை பார்த்துட்டு இஷிகாவா வந்துட்டு ஷின்னோ சாக்கமோட்டோ கிட்ட சொல்றாரு அந்த லாக்கர்ல போயிட்டு ஒழிஞ்சுக்கோங்கன்னு. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா லூவோ டனாக்கா வந்துட்டு ஜெயிலுல இருக்காங்க. லூ வந்துட்டு ஜெயில ஒச்சுன்னு வெளியே போறதுக்கு ட்ரை பண்றா ஒரு கல்ல வச்சுன்னு. இந்த சைட்ல வேற ஒருத்தர் கூட இருக்கிறாரு. இவர் பேர் பாத்தீங்கன்னா அசாகுரா. இவர் தான் இந்த லேபோட தலைவரே. அதாவது எல்லா சயின்டிஸ்ட்க்கும் இவர் தான் வந்துட்டு ஹெட் பாஸ் மாதிரி. இவரை கூட பாத்தீங்கன்னா ஜெயில புடிச்சு போட்டிருக்காங்க, என்னத்துக்குன்னு தெரியல. இவர் சொல்றாரு நீங்க வந்துட்டு எஸ்கேப் பண்றதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த ஹொரிகுச்சி வந்துட்டு இஷிகாவோட கையிலே வந்துட்டு வச்சு குத்துறாரு. ஏன் வெளியே வந்துட்டு எல்லா கார்ட்ஸோ மயங்கி கீழே வந்திருக்காங்க, எனக்கு வந்துட்டு தெரியலனா எல்லாரோட கையோ வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் குத்துவேன். அவங்களோட கஷ்டம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத ஷின்னு வந்துட்டு வெளியே வரா. இதை பார்த்துட்டு ஹொரிகுச்சி வந்துட்டு ஷின்னோட கழுத்துல என்னவோ இன்ஜெக்ட் பண்றாரு. பார்த்தா ஷின்னு பேசும் போதெல்லாம் ரிவர்ஸ்ல தான் பேசிட்டு இருக்கா. ஹொரிகுச்சி என்ன சொல்றாருன்னா ஒரு எலக்ட்ரோட தான் வந்துட்டு ஷின்னோட கழுத்துல வந்துட்டு குத்திருக்காரா. அது வந்துட்டு அவன் பேசும் போதெல்லாம் வந்துட்டு அதை ரிவர்ஸ் பண்ணி விடுமா. சாக்கமோட்டோ வந்துட்டு ஹொரிகுச்சியை ஒரே பஞ்ச்ல வந்துட்டு முடிகிறாரு. அப்புறம் ஷின் கிட்ட சொல்றாரு இந்த இடத்துல தான் வந்துட்டு நீ வந்தல, உனக்கு வந்துட்டு இங்க இருந்து எதனா காப்பாத்தி கொண்டு போனதானே. ஷின்னு கூட சொல்றா ஆமான்னு. அதுக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களோட வேலையை தொடங்குறாங்க. மியூசியம் வெளியே பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேரு ஷிஷிபா அப்புறம் ஒசாராகி. இவங்க 2 பேரும் கூட லேபை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைச்சு வந்தாங்கன்னா இந்த லேப்ல வந்துட்டு ஸ்லர் அப்படின்ற ஒரு ஹிட்மேன் பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. ஸ்லர் யாரு, சாக்கமோட்டோ ஷின் லூவை வந்துட்டு காப்பாத்தி கொண்டு வருவாங்களா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 8ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.